காலையில் கர்த்தர் சமூகத்திலே நான் விழித்ததிலிருந்து என்னுடைய இருதயத்தில் ஒரே ஒரு வார்த்தையை நான் திரும்ப திரும்ப யோசித்து அதற்காக ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாருன்னா, என்ன சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸாக அதை எதிர்கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ கடந்த சில மாதங்களாக எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப எக்ஸாம் நடக்குது. இன்னும் இந்த எக்ஸாம் முடியவே இல்லை. சில பிள்ளைகளுக்கு +2 எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. சிலர் நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, சிலர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுறதுலே படிக்கிறவங்க மட்டும் ஜெயிச்சிட முடியாது. எவ்வளோ படித்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரிலாக்ஸாக அந்த எக்ஸாமை யார் எதிர்கொள்கிறாங்களோ அவங்க தான் தங்கள் படித்த காரியத்தை கூட அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ராத்திரி முழுக்க படித்து, நிறைய யோசித்து, நிறைய டியூஷன் போய், நிறைய பணம் செலவு பண்ணி, அவ்வளோதான் புக்கு ஃபுல்லாக தரவாக பண்ணினாலும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது ரொம்ப பதட்டத்தோட, பயத்தோட, ஒரு ரிலாக்ஸே இல்லாமல் அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய தேர்வு அவங்க வெற்றியாக எழுதவே முடியாது. நான் படிக்கும்போது 8ஆம் வகுப்பில் 2 பேர் ரொம்ப போட்டி போட்டு 2 பேர் ஸ்கூலில் படிப்பாங்க. ஆனால் ஒரு நபர், ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப நல்லா படிப்பாள். அப்படின்னு இந்த பையனை விட நிறைய மார்க் எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸாமுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவளுடைய உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பித்து, இந்த கையெல்லாம் வேர்க்கும். எழுதவே அவள் எழுதிட்டு இருக்கிற பேப்பர் ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஆயிடும். கையில் எப்போவுமே ஒரு கர்ச்சீப் வச்சுருப்பாங்க, அதை வச்சு தொடச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற நேரங்கள்லாம் அவங்க ரொம்ப நார்மலாக ஒன்றும் வேர்க்காது, அப்படியெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஆனால் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த கை வேர்த்து, இந்த கையை துடைக்கிறதுனாலே அவங்களால அந்த எக்ஸாமை எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால அந்த ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய இந்த புள்ள 2nd ரேங்காக வந்துடுங்க. அப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒரு பயம் தான் படித்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், இந்த ஆன்சர் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மனசுக்குள்ளே ரிலாக்ஸாக இல்லாததுனால அந்த தேர்வு அவங்களால வெற்றியாக எழுத முடியல. அதனால் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் யாராவது ஒருவர் கடினமாக காலையில் சிலர் வேலைக்கு போகும்போதே எந்திரிச்சு எப்படி போவாங்கன்னா ரொம்ப கடினமாக, சார் இன்னைக்கு இன்னும் 1 மணி நேரம் நமக்கு இருக்காதா, இந்த 1 மணி நேரம் தூங்க கிடைக்காதா, காலைல வந்துருச்சா போகணுமா, அந்த மேனேஜருடைய திட்டம் வாங்கணுமா, ஐயோ காலையிலே இப்படி பைக் எடுத்துகிட்டு போகணுமா. அப்போது சிலர் காலையில் எழும்பும் போதே அவர்களுக்கு கண்ணு முழிக்கும் போதே என்ன அப்படி இல்லை அப்படின்னா அப்படி ரிலாக்ஸே இல்லை. ஆலயத்திற்கு வருகிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக, வார்த்தையை கேட்பதற்கு, முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறதுக்கு வர்றோம். ஆனால் எழும்பும் போதே ஒரு ரொம்ப வருத்தத்தோடு கூட, சர்ச்சுக்கு போகணுமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சா, இன்னைக்கு அம்மா எழுப்புவாங்களா, அப்பா எழுப்புவாங்களா, இந்த மாதிரி ரிலாக்ஸே இல்லாமல் இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிறதுல என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறோம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இன்றைக்கு இந்த மாதத்தில் எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த உலக வாழ்க்கையை என் கையில் நீங்கள் தந்திருக்கிறீங்க, நான் எப்படி வாழணும் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக நான் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற வேலையை நான் ரிலாக்ஸாக செய்யணும், எனக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை நான் ரொம்ப ரிலாக்ஸாக நான் செய்யணும். பாருங்கள், சவுல் ராஜாவுக்கும் தாவீதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், கோலியாத்தை முன்னாடி நிற்கும்போது கோலியாத்தை எதிர்கொள்கிறதுக்கு சவுல் ராஜா ரொம்ப டென்ஷனாக எதிர்கொள்கிறாரு, ரொம்ப பதட்டமாக எதிர்கொள்கிறாரு. அப்படின்னா அவர் பதட்டமாக இருக்கிறதுனால தான் அவங்களால முடிவே எடுக்க முடியல. அவங்க எடுக்கிற முடிவு ராங்காக, தவறாய் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரிலாக்ஸே இல்லாமல் பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக சரியான ஒரு முடிவை உங்களால் எடுக்கவே முடியாது. இப்போ அவர் ரிலாக்ஸாக இல்லை, தனக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்தை பார்த்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, சின்ன பையன்தான், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்காக நலம் விசாரிக்க வந்த மனுஷன்தான். ஆனால் எப்படி சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் அதை வேதத்தில் போய் வாசித்து பார்த்தா தெரியும். அவனுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெருசு.
கோலியாத்தினுடைய கையில் இருக்கிற ஈட்டியே அவ்வளோ பெருசு, அவனுடைய கேடகமே அவ்வளோ பெருசு. ஆனால் தாவீது பாருங்க, சாதாரணமான ஒரு கூழாங்கல்லுக்காக ஆத்த தேடி போய் அங்கிருந்து கூழாங்கல்ல பொறுக்கி தன்னுடைய அடப்பையில் போடுறான் பாருங்களேன். அப்போ சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சிருப்பாங்க, ஏன்னா நீ பைத்தியமாடா நீ, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறவங்கலாம் கிறுக்கனடா, நாங்கள் எல்லாம் இருக்கிறவங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை முன்னாடி நிற்கிது, நாங்கள் இத்தனை பேரும் பயந்து சாகுறோம், எங்களுக்கு இவ்வளோ உடம்பு இருக்குது, இவ்வளோ பலன் இருக்குது, யுத்த பழக்கம் இருக்குது, நீ என்னடானா அண்ணன் தம்பிக்கு சோறு கொண்டு கொடுக்க வந்தவன் அப்படியே போய் கூழாங்கல்ல எடுத்து அடப்பையில் போட்டு என்ன குருவி அடை அடிக்க வந்திருக்கிற, முன்னாடி நிற்கிறது குருவியாடா, எத்தனை கேள்வி கேட்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது அதை எப்படி மேற்கொள்றாரு அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா இந்த கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன சொல்லுங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் பேசி கூட மாட்டோம், என்ன கிடைக்கும். உடனே அவங்க சொல்றாங்க, ராஜா அவருடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படியா, இன்னைக்கு கட்டிட வேண்டியதாண்டா பொண்ணை. அப்புறம் அடுத்து இன்னொருத்தர் போய் என்னப்பா கொடுக்கப்படும். எதையுமே ரொம்ப இதா எடுக்காம ரொம்ப ரிலாக்ஸ்டா கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி முன்னாடி நின்னதுனால வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் பெரிய அதிசயத்தை காண பண்ணினார். ஆமென். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீயும் பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திற்கு நான் வருகிறேன். அவர் சொல்ற வார்த்தையில கூட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிலாக்ஸா, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு காலையில் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கண் விழித்ததிலிருந்து நான் ஜெபிக்கிற ஒரு பெரிய ஜெப குறிப்பு, ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை பயத்தோட அல்ல, பதட்டத்தோட அல்ல, மன தாங்கத்தோட அல்ல, ரொம்ப ரிலாக்ஸா நீங்க எனக்கு எஜமானன் இருக்கிறீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்கன்ற ஒரு பெரிய நோக்கத்தோட நான் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதற்கு எனக்கு பலன் தாரும் அப்படின்னு நான் கேட்டது மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் அப்படிதான் கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ரிலாக்ஸா வாழக்கூடிய கிருபையை தாரும். ஆமேன்னு சொல்லுங்கள். கவனிங்க, இப்போ ஓனரா இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் அதிகமா, வேலை செய்யறவங்களுக்கு டென்ஷன் அதிகமா சொல்லுங்க. இப்போ காலையில ஒரு கஸ்டமர் கடைக்கு முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கடைக்கு முன்னாடி நின்று ஃபோன் பண்ணுறாரு, ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஓனர் யாருக்கு ஃபோன் பண்ணுவார் தெரியுமா? கடையில் ஒர்க் பண்ணுறவருக்கு ஃபோன் பண்ணியப்பா அவர் கடையில் வெளியே நிற்கிறாரு, நீ உடனே போய் சாவி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஆனால் சாவி எடுத்து கொடுக்க வேண்டிய வேலைக்காரரு, சரிங்க ஐயா நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிலாக்ஸாக தான் பல்ல விளக்குவார், அவர் ரிலாக்ஸாக தான் சாப்பிடுவார், அவர் மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார். எப்பா போனியா இல்லையா? இல்லை வர வழியில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, வேறு வழி இல்லை, 1000 காரணம் சொல்லுவார். ஆனால் யாருடைய மனசு பதறும் அப்படின்னு சொன்னால், அந்த ஓனர் எஜமானனுடைய மனசு பதறும். கொடுத்தானா, போனானா, அந்த கஸ்டமர் இருக்காங்களா, கோச்சிட்டாங்களா, எப்போ கொஞ்சம் அவசரமாக போப்பா. ஏன் அப்படின்னு சொன்னால், ஓனராக இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிஸ்னஸுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஓனராக இருக்க வேண்டாம். யார் ஓனராக இருக்கட்டும் அப்படின்னா அவர் ஓனராக இருக்கட்டும். நம்ம வேலைக்காரங்களாக இருந்தால் போதுமானது. நம்ம வேலைக்காரங்களாக இருந்தால் அந்தந்த காரியங்கள் நேர்த்தியாய் சரியாய் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில பிரச்சனைகளை, இதுவரையிலும் எத்தனையோ பிரச்சனையை ரிலாக்ஸாக ரொம்ப பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய தைரியத்தோட மேற்கொண்ட நிறைய பேர் நீங்கள் இன்னைக்கு பெரிய பயத்தோடும் பதட்டத்தோடும் அந்த பிரச்சனையை மேற்கொள்றது போல உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த ஆராதனை முடிகிறதற்கு முன்னாடியே உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒரு ரிலாக்ஸை கர்த்தர் தருவாராக. நீங்க துவங்கி இருக்கிற அந்த காரியத்தை முடிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை நதியை போல நல்ல கைகளை தட்டி
முழு பலத்தோட கூட ஆண்டவரே நான் நம்புறேன். சொல்லுங்க, நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை சந்திப்பதற்கு எனக்கு ரொம்ப ரிலாக்ஷனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் தானியேலை பாருங்க, சிங்க கெபில போடுவோம் அப்படின்னு சொல்லி கட்டளை வெளிப்பட்டது. அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க அத்தனை பேருமே இந்த தானியேலை பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் பண்றாங்க. டே என்னடா இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நினைக்கிற? என்ன பெரிய ஜாலியா இருக்கிறது மாதிரி வெளியில நடிக்கிற? உன் முகத்துல சாவு களை தெரியுதுடா, உன் முகத்துல துக்க களை தெரியுதுடா. நடிக்காத, பயமே இல்லாதது மாதிரி நடிக்காத. போய் உங்க ஃப்ரெண்டு தானே ராஜா, உன் ஃப்ரெண்டு தானே, கேளு. என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், அந்த சிங்க கெபிக்குள்ள தானியேல் போகும்போது பயத்தோடோ பதட்டத்தோடோ கஷ்டத்தோடோ நம்ம செத்துருவோன்றதோ எந்த எண்ணமுமே இல்லை. ரிலாக்ஸா போடுங்க, பார்க்கலாம். அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவ்வளோ ரிலாக்ஸா உள்ள போயிட்டு அடுத்த நாள் காலையில அவனுடைய எஜமானன், அவனுடைய ஓனர், அவர் கூப்பிடுறார், தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதற்கு வல்லவரா இருந்தாரா? உடனே அந்த மனுஷன் உள்ள இருந்து, சிங்க கெபிக்கு உள்ள இருந்து கத்துறாரு, ஆம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என் சிங்கங்களுக்கு என்னை தப்பு வைக்கிறதற்கு வல்லவரா இருந்தார். ஆமேன். நான் நம்புறேன், அந்த தானியேல் சிங்க கெபியை சந்திக்கும் போது அவ்வளவு ரிலாக்ஸா, அவ்வளவு தைரியத்தோட எதிர்கொள்ள முடியும்னா அந்த தானியேலின் தேவன் தான் உங்கள் தேவன். அந்த தானியேலின் தேவன் தான் என் தேவன். அந்த தானியேலின் தேவன் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன். நான் நம்புகிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த சிங்க கெபி ஆனாலும், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த தீச்சூளையா இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நிச்சயம் தருவார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் விளங்குதா? நான் நம்புறேன். இன்னையிலிருந்து ஒரு ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எதையுமே நான் எப்படி பண்ணக்கூடாது சொல்லுங்க. எதையுமே நான் இறுக்கமா என்ன பண்ணக்கூடாது? கேட்கல. இங்க இருந்து ஃபேமிலியா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு வெளியூருக்கு கிளம்பி போய் அங்க போய் ஒரு ஃபோன் கால் வந்த உடனே உங்களுடைய இருதயம் அப்படியே இறுக்கமாயிருச்சுன்னா நீங்க பணம் செலவு பண்ணதுல என்ன பிரயோஜனம்? நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து எல்லாத்தையும் ஒதுக்கி கிளம்பி போனதுக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே இல்லை. சரி, இப்போ அந்த செய்தியை கேட்டுட்டோம், நம்ம இப்போ ஒன்றும் பண்ண போறது இல்லை. போன இடத்துல ரிலாக்ஸா சந்தோஷமா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நிம்மதியா வரக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஆமேன் சொல்லுங்கள். இந்த காலையில் எழும்பும்போது, ஆண்டவரே, இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்துருக்குறீங்க, இந்த ஊழியத்தை நான் கடினமாய் செய்யலாம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஊழியத்தை செய்யலாம், அது தப்பு இல்லை. ஹார்ட் ஒர்க் அவசியம், அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கர்த்தர் ஆமோதிக்கிறார். ஆனா இந்த ஊழியத்தை நான் கடினமா செஞ்சிடக்கூடாது. என்னமோ என் தலை மேல ஒரு பெரிய பொறுப்பை தூக்கி வச்சிருக்க மாதிரி நான் ரொம்ப டென்ஷன் ஆகி இதை அப்படி பண்ணமா பயத்தோட அப்படி செய்யாம ரொம்ப ரிலாக்ஸா சந்தோஷமா அப்படி ரொம்ப ஹாப்பியா இந்த ஊழியத்தை செய்கிறதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டுட்டு தான் வந்தேன். இப்போ கடினமான வேலையை பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, டெய்லி காலையில எழும்பும் போது, பாஸ்டர் நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்கு தான் பாஸ்டர். இந்த உலக வாழ்க்கையில என்னால ரிலாக்ஸா வாழவே முடியல. நான் காலையில் எழும்பின உடனே இன்னைக்கெல்லாம் போகணுமா, நான் ரொம்ப டென்ஷனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் என்னை காலையிலே தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்த கர்த்தர் நிச்சயமாய் அது உங்களிலே யாரோ ஒருத்தருக்காக தான் கர்த்தர் அதை செய்தார் அப்படின்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் அந்த ரிலாக்ஸ கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அக்கினி சூளைக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த ராஜா 7 மடங்கு மேலே ஏத்துப்பா, 7 மடங்கு ஏறட்டும். 7 மடங்கு அக்கினி சூளை அதிகமானதுக்கு அப்புறம் கூட அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் இந்த சொலையை நாங்க வணங்க மாட்டோம் அப்படின்னு அவங்க மனசுல தனக்கு முன்பாக இருக்கிற நெருப்பை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரிலாக்ஸா, பரவாயில்ல
பார்த்துக்கலாம், இருந்தா ஆண்டவருக்காக வாழ்வோம், செத்தா அவருடைய சமூகத்தில் போய் சேர்றோம். எவ்வளோ இது இது எப்படி நமக்கு கிடைக்காதா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, எல்லாருக்கும் கொடுத்துருங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் கொடுத்துருங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாரும் எப்படி வரணும் அப்படின்னா, இறுக்கமான மனதோட அல்ல, எப்படி வரணும்னா அப்படியே சந்தோஷத்தோட. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. இந்த மாதம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கர்த்தர் நமக்கு சம்பூரணமாய் புதிய மாதத்திற்குள் என்னை நடத்துகிற கர்த்தர் புதிய கிருபையை எனக்கு தருகிறவர். சேர்ந்து அந்த பாடலை